ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாய் சில பாடல்களை நாம் பாடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எங்களோடு கூட நீங்க சேர்ந்து தேவனை ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். அன்பின் தெய்வமே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் சோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாய் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அப்பா, எங்கள் செவிகள் எங்களுடைய இருதயங்கள் அப்பா அதுக்காய் திறக்கப்படட்டும் ஏசப்பா. நாங்கள் அந்த வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்க இந்த மாதம் முழுவதும் நீங்க எங்களை பலப்படுத்துங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்க எங்க கூட இருங்க ஏசப்பா. நீங்க எங்களோடு கூட வாசம் பண்ணுகிறதுக்காய் சோத்திரம் அப்பா. எங்க குடும்பத்துல அப்பா இந்த மாதத்துல நீங்க என்னென்ன ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கீங்களோ அது எல்லாம் ஏசப்பா எங்களுக்கு கிடைக்க ஏசப்பா, அது நிறைவேற ஏசப்பா, அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நீங்க எங்களோடு கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இயேசு மூலம் ஜெப கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை காத்து இந்த புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் தந்ததான வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வாசிக்க இருக்கிறேன். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்களோ உங்கள் கைகளை நிகழவிடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். ஹல்லேலூயா. நீங்களோ உங்கள் கைகளை நிகழவிடாமல்
திடன் கொள்ளுங்கள். ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதத்திலே நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நீங்களோ உங்கள் கைகளை நிகழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். ஹalleluya. கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், திடன் கொள்ளுங்கள், உங்கள் கைகளை நிகழ விடாதீர்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீங்கள் அநேக காரியங்களை குறித்து உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நிறைவேறாத இருக்கிறபடினால நீங்கள் சோர்ந்து போய் கைவிடப்பட்டு போய் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். உங்களுடைய கைகளை நிகழ விடாதீர்கள். உங்கள் கிரியைகளுக்கு தக்கதான பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் நன்மையானதை செய்திருந்தால் நிச்சயமாகவே அதற்கு பிரதிபலன் உங்களுக்கு உண்டு. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஹalleluya. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துல நன்மையான காரியங்களை செய்திருப்பீர்களானால், கர்த்தருடைய பாதத்துல உங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுத்திருப்பீர்கள் ஆனால், நிச்சயமாகவே அதற்கு பதில் உங்களுக்கு உண்டு, அதற்கு பலன் உங்களுக்கு உண்டு. இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், ஆசா ராஜாவை பார்த்து அசரியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஹalleluya, நீங்க உங்க கைகளை தளர விட வேண்டாம், நீங்க பலன் கொண்டு போக வேண்டாம், நீங்க செய்த கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏனென்றால் அந்த இடத்திலே 14வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, ஜனங்கள் ஒருத்தருக்கு விரோதமாய் ஒருத்தர் அப்படியாக எழும்பிக் கொண்டு அவர்கள் போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆசா ராஜா தளர்ந்து போய் காணப்பட்டார். அந்த நேரத்தில் தான் ஹalleluya கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராய் வந்தது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, ஹalleluya, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கிலும் அவர் பெரியவர். அவர் சொல்லுகிறார், ஹalleluya, நீங்கள் ஹalleluya திடன் கொள்ளுங்கள், பயப்படாதிருங்கள். நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிற காரியங்களை நீங்கள் தேவ சமூகத்துல விட்டு விடுங்கள். தாவீது சொல்லுகிறார், நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை நம்பினேன், ஹalleluya, நான் கைவிடப்படவில்லை, ஹalleluya. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பயம், உங்களை பயமுறுத்துகிற சூழ்நிலையிலே கர்த்தரை நம்பி நீங்கள் திடன் கொள்ளுங்கள், ஹalleluya. திடன் கொள்ளும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய காரியத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆசா ராஜாவை பற்றி நாம் 14ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பார்வையிலே எது நலமாய் காணப்பட்டதோ, எது நேர்த்தியாய் காணப்பட்டதோ, எது செம்மையாய் காணப்பட்டதோ அதை மாத்திரம் அவர் செய்து வந்தார். ஹalleluya. கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா விக்கிர ஆராதனைகளை அவர் எடுத்து அப்புறப்படுத்தினார். கர்த்தரை தேட ஆரம்பித்தார். ஜனங்களுக்கு கர்த்தருடைய கட்டளைகளை, கர்த்தருடைய நியமங்களின்படி நடக்கும்படியாக உபதேசித்தார். ஹalleluya. அவர் கர்த்தருடைய பார்வையிலே நேர்மையாய் நடந்தபடியினால வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய கையின் கிரியைகளுக்கு பலன் உண்டு, உன்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீ செய்த கிரியைக்கு தக்கதாய் உனக்கு பலன் உண்டு. அவன் கர்த்தருக்கு விரோதமாய் நடந்ததில்லை, ஹalleluya. கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தபடினால கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய தீர்க்கதரிசி மூலமாய் அவனுக்கு நேராய் வருகிறது. உன் கிரியைகளுக்கு தக்கதாய் உனக்கு பலன் உண்டு. தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களை தாமே நிதானித்து பாருங்கள். உங்களுடைய கையின் கிரியைகள் எவ்வளமாய் இருக்கிறது? நீங்கள் ஆசாவை போல தேவ சமூகத்தை நாடுகிறீர்களா? கர்த்தருடைய வேதத்தில் எழுதியிருக்கிற கட்டளைகளை நீங்கள் கட்டளைகளின்படி நடக்கிறீர்களா? கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களா? கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறீர்களா? அப்படி நீங்க நடந்தா நிச்சயமாக நீங்கள் நடந்தா உங்களுக்கு எந்தவித பயம் வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், நீங்க
நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களிலே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் தலை குனிந்து போவதில்லை. நீங்கள் எதிர்பார்க்கிறதான முடிவை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவார். அல்லேலூயா. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை தேட வேண்டும். ஆசா கர்த்தரை தேடினது போல, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை அப்புறப்படுத்தினது போல நீங்களும் அப்புறப்படுத்துங்கள். நிச்சயமாகவே மெய்யாகவே கர்த்தர் உங்களுடைய கிரியைக்கு தக்கதான பலனை உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை இந்த வசனத்தின்படி நடத்தும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. திடங்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் கைகளின் கிரியைகளுக்கு தக்கதாய் உங்களுக்கு பலன் உண்டு என்று நீர் சொன்னீரே ராஜா. ஆண்டவரே, எங்களுடைய கையின் கிரியைகள் எவ்வனமாய் காணப்படுகிறது? ஆசாவை போல நாங்கள் உம்மை தேடுகிறவர்களாய், உம்முடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்களாய், உமக்கு உம்முடைய பார்வைக்கு நேர்த்தியும் செம்மையுமாய் நாங்கள் நடக்கிறவர்களாய் கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. காணப்படுகிற எல்லா பயத்தையும் கலக்கத்தையும் கர்த்தர் எடுத்து மாற்றுங்க ராஜா. ஆவியானவரே, நீர் ஆண்டவரே கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து தரும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து தாங்கி வழி நடத்தட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.